என்னுடைய அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி சி வியூ. சென்னையில் ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஒரே ப்ராஜெக்ட் இது மட்டும்தான். பால்கனி மட்டுமே 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இந்த வீட்டில் வந்து மொத்தம் 5 பெட்ரூம் இருந்தது. அதில் ஒரு பெட்ரூம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அதை ஹேக் பண்ணிட்டு டபுள் சீலிங் ஹைட்டுக்காக பண்ணிட்டேன். மீதி 4 பெட்ரூம்ல இதுதான் வந்து சி வியூவோட இருக்கிற பெட்ரூம். மீதி 3 பெட்ரூம் வந்து வித்தவுட் சி வியூ. அது வந்து அடையார் கேனல் வியூ இருக்கும். இது வந்து வீட்டுக்குள்ளவே இருக்கிற லிஃப்ட். ஸோ இது வந்து என்னுடைய வீட்டுக்கு மட்டும் தனியா. இது என்னோட வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு அங்கே வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள தனியாக ஒரு லிஃப்ட் இருக்கு. இந்த பென்ட் ஹவுஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பெட்ரூம் இருக்கு. இதுல இந்த ஹால் வந்து மேலே வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருந்தது. சீலிங்கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே ஒரு டபுள் சீலிங்கா வச்சிருங்க. இப்போ என்னுடைய அபார்ட்மெண்ட் வந்து 50 கோடி கேட்குறாங்க. ஆனா என் ஒய்ஃப் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வாங்கினதுக்கும் மேல டபுள் த அமௌண்ட் ஏறக்குறைய. இந்த 4 பென்ட் ஹவுஸ் தான் இன்னைக்கு தேதிக்கு சென்னையில் ஒரு ஐகானிக் பென்ட் ஹவுஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 பென்ட் ஹவுஸுமே பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சராக வருவதற்கு வாய்ப்புள்ள ஒருத்தர் இருக்கிறார் இந்த 4 அபார்ட்மெண்ட். நீங்க யாரை சொல்றீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியுது. சார் யாரை சொல்றாரு அப்படின்னா தளபதி விஜய் தான் வந்துட்டு சாரோட நெய்பர். ஸோ அவரை தான் சொல்றாங்க. ஸோ தளபதி விஜய் அவர்களோட வீடும் வந்துட்டு சார் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. 4 பென்ட் ஹவுஸ்ல அவரோடதும் ஒரு பென்ட் ஹவுஸ். இந்த கம்பெனி எஸ்பெஷலி இவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் பில்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் அவங்களோட ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரி விஷயங்களை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து அப்பாசாமி பில்டர் இது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பாசாமி வந்து ஒரு மிடில் கிளாஸ் பில்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து இப்போது லைக் இது வந்து ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு அல்ட்ரா லக்ஸூரியஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 1 சென்னையில் வந்து வேறு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஒன் கிரஸ்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இ ரெசிடென்ஸ்னு ஒன்று இருக்குது. பட் அது எதுவுமே வந்து ஒரு ஃபுல் சி வியூ கிடையாது. ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் வந்து இட்ஸ் அ ஃபுல் சி வியூ. அது வந்து 1. 2வது கோஸ்டல் ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு கடல்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு உயரமான கட்டிடங்கள் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்முடைய காம்பவுண்ட்ஸ் வந்து கரெக்டாக 1/2 கிலோமீட்டர் வருது கடல்ல இருந்து. ஸோ எதிர்காலத்தில் இந்த வீட்டுக்கு முன்னாடி யாரும் பெரிய பில்டிங்லாம் கட்ட முடியாது. ஸோ நம்பர் 1 இந்த பில்டிங்க்கு முன்னாடி இருக்கிற லேண்ட் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலம். 2வது அப்படியே கவர்மெண்ட்டே ஏதாவது கட்டுறதுனாலும் அவங்க வந்து உயரமான கட்டடம் கட்டுறதுக்கு அவங்களுக்கே அனுமதி கிடையாது. அதிகபட்சம் 4 மாடி தான் கட்ட முடியும். அதனால் வந்து இது வந்து ஒரு அன்அப்ஸ்ட்ரக்டட் 180 டிகிரி சி வியூ ஃபார் எவர் யுவர் லைஃப். அதாவது ஒரு காலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஓஷியானிக் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் இருந்தது. அதுதான் சென்னையோட முதல் 5 ஸ்டார் ஹோட்டலு. சென்னையோட முதல் ஏசி ரெஸ்டாரண்ட்டும் அந்த ஹோட்டலில் தான் ஆரம்பித்தாங்க. ஸோ பிற்காலத்தில் அது ஏதோ ஒரு காரணத்தினால அதை மூடிட்டாங்க. ஸோ அந்த பில்டிங்கை வாங்கி இவங்க இடிச்சிட்டு ஸோ இது கட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து நிறைய அல்ட்ரா லக்ஸூரியஸ், அதாவது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. ஸோ சென்னையில் ஒலிம்பிக் சைஸ் ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஒரே ப்ராஜெக்ட் இது மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இது பண்ணியிருப்பாங்க.